திணிப்பது, சமஸ்கிருதத்தை திணிப்பது என்கிற இந்த நடவடிக்கை இந்தி பேசாத மாநிலங்களுக்கு தரப்படும் நெருக்கடியாகும். அத்தகைய முயற்சியை இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் கைவிட வேண்டும். இந்த மதவாத அரசியலுக்கு, வெறுப்பு அரசியலுக்கு, இந்தி சமஸ்கிருத திணிப்பு அரசியலுக்கு ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கும் இந்த கூட்டணியின் வெற்றிக்கு தமிழகம் தழுவிய அளவில் மிக சிறப்பாக, தீவிரமாக களப்பணி ஆற்றுவோம். 2011 பொதுத் தேர்தலுக்கு பிறகு நாங்கள் உறுதிபட தெரிவித்த நிலைப்பாடு, சாதிய மதவாத அரசியல் கட்சிகளோடு ஒருபோதும் நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம், அந்த கட்சிகள் இடம்பெறும் கூட்டணியிலும் இருக்க மாட்டோம் என்று அறிவித்தோம். அந்த நிலைப்பாட்டில் இன்றும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் சேர வேண்டும் என்பது குறித்து திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சியை சேர்க்க வேண்டும், இந்த கட்சியை சேர்க்கக்கூடாது என்று சொல்லுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை, உரிமையும் இல்லை. நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் என்பதை தவிர திமுகவுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்தில் அல்லது நெருக்கடி தரக்கூடிய இடத்தில் நாங்கள் இல்லை. எந்த ஒரு கட்சியின் மீதும் தனிப்பட்ட வெறுப்பு எங்களுக்கு கிடையாது. கொள்கை சார்ந்து நாங்கள் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்தால்தான் என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட எங்கள் கட்சி தோழர்களும் என் மீது வைத்துள்ள நம்பகத்தன்மையை காப்பாற்ற முடியும். பொதுமக்களிடையேயும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள நம்பகத்தன்மையை காப்பாற்ற முடியும். திமுக கூட்டணியை எதிர்க்கிற வலிமை எந்த கூட்டணிக்கும் தமிழ்நாட்டில் இல்லை. குறிப்பாக